தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் பார்க்கலாம். சங்கீத புத்தகம் 91 அதிகாரத்துல 11 வசனத்தில் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் சொல்றார், உன் வழிகளை காக்கிறவர். கர்த்தர் உன் வழிகளை காக்கிறவர். The one who guards your ways. உன் வழிகளை காக்கிறவர், உன் வழிகளை காக்கிறவர். The one who guards your ways. அப்படி என்றால் உன் வழிகளை காக்கிறவர். சங்கீதம் 91:11 வசனத்தை வேகமாக வாசி கேட்கலாம். உன் வழிகளை எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வழிகளை காக்கும்படிக்கு. யாருடைய வழிய? என்னுடைய வழிகள் சொன்னார் பாருங்க. யாருடைய வழிய? சங்கீதம் 91:11. யாருடைய வழியை சொல்லுங்க சத்தமா. யாருடைய வழியை? ஆண்டவர் சொல்றார், உன் வழிகளை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களை. யாருடைய தூதர்களை? யாருடைய தூதர்களை? சத்தமா சொல்லுங்கப்பா. யாருடைய தூதர்களை? தேவனுடைய தூதர்களை. யாருடைய தூதர் அனுப்புறாரு? யாருடைய தூதர் அனுப்புறாரு? உன் வழிகளை காக்கும்படி, நீ போகிற வழியை காக்கும்படி, உன் குடும்பத்தை காக்கும்படி, உன் பிள்ளைகளை காக்கும்படி, உன் குழந்தைகளை காக்கும்படி, உன் பிள்ளைகள் படிக்க போகிற ஸ்கூல் பள்ளி கல்லூரிகளை காக்கும்படி, போக்குவரத்துல காக்கும்படி, உன் குடும்பத்தை காக்கும்படி, உன் மனைவி பிள்ளைகளை புருஷன் பிள்ளை காக்கும்படி, நீ செய்கிற தொழிலை காக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் உன் வழிகளை காக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் அவருடைய தூதனை உங்களுக்கு நேராக அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை. யாருடைய தூதர்களை? யாருடைய தூதர்களை? ஆண்கள் வாயை தரங்க. யாருடைய தூதர்களை? யாருடைய தூதர்களை? சத்தமா யாருடைய தூதர்களை? தேவனுடைய தூதர்களை. யாருக்கு? உனக்கு, எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் வழி அவர் அறிந்திருக்கிறார். உன் வழிகளை காக்கும்படிக்கு தேவன் அவருக்கு சொந்த தூதனை உனக்காக அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த ஏஞ்சல்ஸ், அந்த ஏஞ்சல் ஆண்டவர் அனுப்பி உன் குடும்பத்தை, உன் வீட்டை. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தூங்குவோம். தூங்குற வேளையில நீங்க தூங்குவீங்க, நம்ம தூங்குவோம். ஆனா தேவன் அவருடைய தூதர்கள் அனுப்பி நீ வாழ்கிற வீட்டை, அந்த வீட்டுக்கு மேல தூதன், தேவ தூதன் அப்படியே சட்டைகளை விரித்து, அவருடைய காலா இருக்காது, அதுவும் சட்டையா இருக்கும். ஆக அந்த சட்டைகளை விரித்து அப்படியே உன் வீட்டுக்கு முன்ன அப்படியே சட்டைகளால உலாவி கொண்டு நிற்பான் தேவ தூதன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, உன் வழிகளை காக்கிறவர். The one who guards your ways. ஆக உன் வழிகளை காக்கிறவர் அவருடைய சொந்த தூதனை, அவருடைய தூதனை, தம்முடைய தூதனை உனக்கு அவர் காக்கும்படி, உன்னை காக்கும்படியாக அவர் தூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யாருக்கு ஆண்டவர் தூதனை அனுப்புவார்? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கு அனுப்புவார்? யாருக்கு அனுப்புவார்? பாருங்க, முதலாவது காரியம், முதல் காரியம், தேவனுக்கு பயந்தவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:7. யாருக்கு பயந்தவர்களை? அவருக்கு பயந்தவர்களை. யாருக்கு? தேவனுக்கு பயந்தவர்களை. அன்பு தேவ பிள்ளையே, he delivers those who fear God. He delivers those who fear God. அப்படி என்றால் தேவனுக்கு பயந்தவர்களை விடுவிக்கிறார். யாருக்கு பயந்தவர்களை? இன்னைக்கு ஓய்வு நாள், 6 நாள் வேலை செய்ய கொடுத்தார் ஆண்டவர். ஓய்வு நாளை கொடுத்து விட்டார். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். என் ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்துக்கு போக வேண்டும் ஓடோடி வருகிறார்களே, அவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த பயந்து ஓடி வருகிறார்கள். 6 நாள் சம்பாதித்தோம், இந்த ஓய்வு நாளுக்கு நம்ம போக வேண்டும் என்று பயத்தோடு பக்தியோடு தேவன் கொடுத்த அத்தனையிலும் தசம பாகங்களையும் காணியாட்சிகளையும் மிஷனரி காணிக்கைகளையும் உத்தமமா உண்மையா எடுத்துக்கொண்டு ஓடோடி வருகிறார்களே, நேரத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறார்களே. அப்படிப்பட்ட மக்களை தான் தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன செய்கிறார்? தேவனுக்கு பயந்தவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 34:7, தானியேல் 6:22 வாசிங்க.
கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். யாருக்கு சூழ பாளையம் இறங்குறாரு? ஹலோ கவனிங்க, யாருக்கு பாளையம் இறங்குறாரு? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி, எப்படின்னா உன் வீட்டை சூழ்ந்து கொள்ள. யாராவது ஒரு 2 பேர் வாங்க, 2 பேர் ஓடி வாங்க, 2 பேர் வாங்க சீக்கிரம். இப்ப நான் பேருக்கு கூப்பிட்டா தான் வருவாங்க, ஆணும் பொண்ணும். சீக்கிரம் வாங்க, 2 பேர் வாங்க. அந்த அம்மாவை சுத்தி சுத்தி வாங்க. இப்ப இவங்க யார் தெரியுமா? நீங்க சுத்தி வாங்க சகோ. இந்த சகோதரி யார் தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து நான் கொயர்ல நிக்கணும், நான் வெள்ளை மல்லு துணியில போகணும் அப்படின்னு வெள்ளையா போட்டுன்னு வந்திருக்கிறாங்க. இவங்க தான் கர்த்தருக்கு பயந்தவங்க. ஆக கர்த்தருக்கு பயந்த அந்த சகோதரி இப்போ இவர் யாருன்னா தேவதூதன். அப்ப கர்த்தருக்கு பயந்து எல்லாவற்றிலும் உண்மையாய் உத்தமமாய் 6 நாள் வேலை செய்தேன், சம்பாதித்தேன், எல்லாவற்றையும் கண்ணியமாக புருஷன் கையில, மனைவி கையில, குடும்பத்தில் ஒவ்வொருத்தருடைய கையில வந்த வருமானங்களில எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டு இந்த சகோதரி தேவாலயத்துக்கு வந்து சரியான நேரத்துக்கு, ஆகவே கரெக்டா சரியா 9 மணிக்குள்ள சர்ச்சுக்கு வந்து அழகா அவங்க தேவனை ஆராதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு வசனத்தின் பிரகாரம் ஆண்டவருக்கு எல்லா கையின் பிரயாசத்தை கொடுத்துட்டு இப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சகோதரிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவங்க வீடு இங்க மட்டும் இல்ல, அவங்க உள்ளத்திலே உச்சந்தல் உள்ளங்கால் மட்டுமல்ல, இப்ப அவங்க வீடு, இப்ப அந்த வீட்டுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. ஆக இப்ப ஒரு தேவ தூதன் சுத்தி 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 வருகிறான். யாரை? இந்த உண்மையை உத்தமா இருக்கிற இந்த மனமாட்சி ஆகிய இந்த அன்பு தேவனுடைய மகளுடைய குடும்பத்தை சுத்தி சுத்தி வருவதோடு மேல அவங்க வீட்டுல மேல, உங்க கையை மேல விரிங்க, இங்க மேல காட்டுங்க, 2 கையும். இப்போ தேவ தூதனுடைய அவனுடைய செட்டை, அந்த செட்டை இந்த மகளுடைய குடும்பத்தின் மேல் இரவும் பகலும், வாசிங்க, இரவும் பகலும் பாளையம் இறங்கி சூழ, என்னவா, அந்த மகளை அந்த குடும்பத்தை சூழ பாளையம் இறங்கி எல்லாத்தையும் ராத்திரி பகல் சூனியம் மந்திரம் அது இது பொச்சிருப்பு பொறாம நீ நான் போட்டி முன்ன விட்டு பின்னாடி எள்ளி நகையாடுகிற அத்தனையும் தேவதூதன் சூழ்ந்து பாதுகாக்கிறான். கைகளை தட்டி யாருக்கு யாருக்கு சூழ பாளையம் இறங்கி பாதுகாப்பார் தேவதூதன்? யாருக்கு? யாருக்கு பயந்தவங்க? கர்த்தருக்கு பயந்தவர்களை ஆண்டவர் அவருக்கு பயந்தவர்களை அவர் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, யாருக்கு பயப்படணுங்க? தசமாம் கொடுக்க யாருக்கு பயப்படணும்? பாஸ்டர் கேட்பாரு, அவர் பார்வைக்கு நேரா நான் 1000 ரூபாய் கொண்டு போய் தசமாம் கொடுக்கணும், நான் 100 ரூபாய் எடுத்து கம்பீரமா நடந்து போவேன் முன்னாடி. என்ன பாக்குற ஜனங்கள்லாம் வாரம் அந்த அக்கா அந்த அண்ணன் தசமாம் கொடுக்கறாங்க அப்படின்னு அவங்க மெச்சிக்கணும். ஆனா நீ என்ன கொடுத்தேன்னு ஆண்டவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். இது கர்த்தருக்கு பயம் அல்ல. 7 மணி 9 மணி ஆராதனைக்கு வர வேண்டிய நீங்கள் 7 மணி நான் 8 மணி 9 மணி நான் 10 10:45 11 இப்படி வருகிறவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் அல்ல. அப்ப உனக்கு வர தீங்குல ஆண்டவர் பாளையம் இறங்கி சூழ்ந்து பாதுகாக்க மாட்டான். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படு, எந்த மனுஷனுக்கும் பயப்படாத, பயப்படு. ஹல்லேலூயா. அப்ப நீ கர்த்தருக்கு பயப்படும் போது ஆண்டவர் தேவ தூதனை உங்களுக்கு அனுப்பி உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், அங்க பாருங்க, உமது பாதம் கல்லில் இடராதபடி ஏந்துவார். ஆண்டவர் உமது பாதம் கல்லில் இடராதபடி ஏந்துவார். He will bear your up and rest your foot striken against a stone. கல்லில் இடராதபடி, ஸ்ட்ரைக் ஆகாதபடிக்கு ஆண்டவர் அவர் ஏந்துவார். அவர் ஏந்துகிற தேவன். இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு அவங்க
பாதம் இடறுகிறது. இடறி விழுந்தார்கள். எலும்பு முறிந்து போனது, பிடரி முடிந்து போனது, அந்த கழுத்து உடைந்து போனது, கால்கள் உடைந்து போனது, ஆக உயிரே போய்விட்டது. அவர்கள் அப்படி இடறி விழுந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஜனங்கள் இடறி விழுகிறவர்களாக இருக்கிறார்கள், இடறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கால் இடறி பிசங்கி விழுகிறது. எதில? விசுவாசம் இல்லாமல், கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாமல், கர்த்தருக்கு பயப்படாமல் எதிலே அவர்கள் இடறி விழுந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கு என்ன குறைச்சல்? ஏசப்பா உங்களுக்கு என்ன குறைச்சல் வைத்திருக்கிறார்? அன்னைக்கு கூரையில குப்பையில இருந்தோம், இன்னைக்கு கர்த்தர் கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்கிறார். அழகான வீடு வாசலை கொடுத்து அழகு பார்க்கிறார். அன்னைக்கு படிப்பு பட்டம் இல்லாத இருந்த நம்ம இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பு பட்டங்களை கொடுத்து உயர்த்தி விட்டார். அன்னைக்கு வேலை வெட்டி இல்லாமல் இருந்தோம், ஏற்கலப்பு பிடித்திருந்தோம், மண் வெட்டி எடுத்து வெட்டி இருந்தோம். இன்னைக்கு எல்லாரும் பேண்ட் சட்டை போட்டு ஷூ போட்டு இன்னைக்கு கம்பீரமாய் போய் நல்லா சம்பாதிக்க தெம்பையும் ஆரோக்கியத்தையும் உடலையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிறவர்கள் அவர்கள் பாதம் கல்லில் இடறி விடுகிறார்கள். அவர்கள் இடறி விழும்போது அவர்கள் பிடறி முடிகிறது, அவர்கள் பிடறி முறிந்து மரித்து போகிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் இடறி விடாதபடி, உன் பாதம் கல்லில் இடறி விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதை தான் அங்க சொல்லுகிறார் கர்த்தருடைய தூதன். அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விலக்கி பாதுகாக்கிறார், விடுவிக்கிறார். எனவே மத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 91ஆம் வசனம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது பாதம் கல்லில் இடறி விடாதபடிக்கு இடராதபடி ஏந்துவார். உமது பாத கல்லில் இடராதபடி ஏந்துவார். மத்தேயு 4:6 வேகமாய் வாசிக்க கேட்கலாம் அன்பானவர்களே. மத்தேயு 4:6 வேகமாய் வாசிக்கலாம் சீக்கிரம். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை அவர் கைகளிலே ஏந்திக் கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னான். இது யார் சொன்னது? யார் சொன்னது? இது யார் சொன்ன வார்த்தை? நோ, இது யார் சொன்னது? யார் சொன்னது? இயேசுவை பார்த்து சாத்தான் சொல்றான், வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வமே நீ தாழ குதி, வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்படி என்று 40 நாள் அண்ணன் தண்ணி புசியாமல் அவர் அண்ணன் தண்ணி புசியாமல் மக்களுக்காக முழங்கால நின்று மலையடி வாரத்துல, அந்த வனாந்தரத்துல மலையடி வாரத்துல என்னங்க இருக்கும்? கல்லு மண்ணு தான் இருக்கும். மண்ணு கூட பார்க்க முடியாது, வெறும் கல்லு தான் இருக்கும். கற்கள் நிறைந்த இடத்துல ராவும் பகலும் அண்ணன் தண்ணி புசியாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரங்களை உயர்த்தி பிதாவுக்கு நேராக முழங்கால் படியிட்டு காத்துக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் முடிக்கிற வேளையில சாத்தா வந்து அங்க நின்னு அவன் கேட்கிறான், அவரை பார்த்து என்னன்னு கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதி. நீ தேவனுடைய புள்ள தானே, குதி. அவன் சொல்றான், நீ தேவனுடைய குமாரன் தானே, நீ குதி. அப்போ குதி, ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். யாரு? யாரு? தேவன், உன் பிதா. அவர் கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தேவ தூதர்கள் வந்து உம்மை கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது. எங்க எழுதிக்குது? எங்க எழுதியிருக்க? வேதாகமத்தில் எழுதியிருக்கிறதே, நீதி புத்தகத்தில் எழுதியிருக்கிறதே என்று யார் சொல்றது? சாத்தான் சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியா? சரி, நான் தாழ குதிக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா செஞ்சாரா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆமாம் பிரதர், கரெக்ட் தான், கரெக்ட் தான். பாஸ்டர் சொல்றது தப்பு, நீ சொல்றது தான் கரெக்ட். அவன் எங்க இருந்து வந்தவன்? சாத்தான். எங்க இருந்து வந்தவன்? அதுவும் தெரியாதா? அவன் எங்க இருந்து வந்தாயா? பரலோகத்துல
லூசியேல் பெருமை பாராட்டினபடினாலே தன்னைத்தானே அவருன்னா கடவுள், நான் கடவுள், என்னை நீங்கள் வந்து ஆராதியுங்கள், நீங்கள் எல்லா தூதர்கள் என்ன ஆராதியுங்கள். அவரை கண்ணால் பார்க்கவில்லை தேவனை. அவன் எப்படி சொல்ற பாருங்க, அவரை தேவனை கண்ணால் பார்க்கவில்லை, அவரை உருவமாய் பார்க்கவில்லை, அவர் சொரூபமா பார்க்கவில்லை. ஆனபடினால நீங்க எல்லாம் என்ன ஆராதிங்க, நான் தான் ஆண்டவருக்கு பிரதான தூதன், நான் தான் பெரிய பெரிய ஆளு, நான் தான் எல்லா தூதர்களும் பிரதான தூதன், பெரிய தூதன். ஆக நான் சொல்றது கேளுங்க, என்ன நீங்க கடவுளா பாருங்கன்னா. அப்பா பார்த்தாரு, டப்புன்னு தலைமலை தட்டி என்ன செஞ்சாரு, போய் பாதாளத்துல நித்திய சங்கில கட்டி போட்டாரு. அவன் தான் சொல்றான், ஏசப்பா முட்டிய போட்டு ஜெபம் பண்ற வேலையில 40 நாள் எப்படி இருக்க, சோர்வு இருக்குமா இருக்கதா, 40 நாள் கறி சாப்பிடுறோம். ஐயோ இங்கெல்லாம் புட்டிக்குது பாஸ்டர், புட்டியில. இதுக்கு ஒருத்தன் சொல்றான், என்ன சொல்றான், பைபிள்ல எங்க வச்சிருக்குது கறி மீன் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இந்த சில ஆளு கேக்குது, கடவுளே ஏசப்பா. இது சில ஆளு கேக்குது, உபவாசம் பைபிள்ல இல்லை. ஐயோ உபவாசம் இல்லையா சுவாமி, மரியாள் இயேசுவை பெக்கல. ஐயோ மரியாள் பெக்கத யாரையா பெத்தது, அந்த அம்மா இல்லனா இயேசுனார் பூமியில வந்திருக்க மாட்டாரு. ஒரு நல்ல பரிசுத்த மணவாட்டியை பூமியில தேடும் போது ஆண்டவர் பார்வையில் இந்த குமாரத்தை பரிசுத்தமா இருக்கிறார். அவருடைய சரீரத்துக்குள்ள ஆவியா உள்ள அனுப்பி குமாரனா ஒரு குழந்தையா வெளியே வந்து 33 ஆண்டுகள் பூமியில அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து அவர் மரித்து பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் பரலோகம் சென்றாரே. அவர் வருகைக்காக காத்திருக்கிறோமே. முட்டாள்கள் இதெல்லாம் சொல்றான். இத ஒரு சில ஆளு கேக்குது, இயேசுநாதர் மரியாள் பெத்தெடுக்கல, கிறிஸ்துமஸ் இல்ல, உபவாசம் கிடையாது, கரிமுனை சாப்பிடக்கூடாதுன்னு இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசுநாரியே சோதிச்சாயா சாத்தா? முதல்ல நல்லா புரிஞ்சுக்க, நம்ம கூட இருந்தவன் தான் லூசியேல். அவன் இப்படிப்பட்ட எண்ணம் அவனுக்கு வந்ததுனால அவனை பிசாசா பேயா கர்த்தர் புறக்கணித்தார். அவன் பேர் தான் லூசிபர், அவன் தான் ஜெனிஃபர். சில ஊழியக்காரங்க பேர் வைக்கிறாயா, ஜெனிஃபர், கடவுளே ஏசப்பா, ஜெனிஃபர். ஜெனிஃபர் அர்த்தம் இல்லையா, லூசிஃபர்யா, ஜெனிஃபர்னு வைக்கிறான். இந்த ஆர்சி ரோமன் கத்துக்கலாம் வைப்பான், அதை பார்த்து வச்சிடறான் நம்மால. ஜெனிஃபர், நோனிபர், நோனிக்குடி, நானிக்குடின்னு கேட்கிறான். அப்போ என்ன நடக்கிறது? ஆக வேதத்தை அவன் என்ன செய்கிறான், வேதத்தில் எழுதி இருக்கிறது என்று யாருக்கு சொல்றான் பாருங்க. யார்கிட்ட சொல்றான்? யார்கிட்ட? ஏசப்பா கிட்டே சொல்றான். இப்ப என்கிட்ட வந்து ஒருத்தன் அவர் பிரசங்கம் பண்றதே பிடிக்கல அப்படின்றான். ஒருத்தன், நான் பிரசங்கம் பண்றது பிடிக்கலையா, அவர் சொல்றதே எனக்கு பிடிக்கல. அன்பு தேவ பிள்ளையே, சாத்தானோ நீய ஒண்ணு, சாத்தானோ நீயோ ஒண்ணு ஆனபடினால் தான் வேத சத்தியத்தை, உன்னை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும் என்பதை, அந்த சத்தியம் விடுதலை ஆக்குகிற சத்தியத்தை உன்னால் கூர்ந்து இழுத்து அதை உன்னை ரிசீவ் பண்ணிக்கொள்ள உன்னை சாத்தா விட மாட்டான். அதை ரிசீவ் பண்ணிக்கொள்ளணும், அதை வாங்கிக் கொள்ளணும். பாருங்க எவ்வளவு அழகா ஏந்தி கொண்டு போவார்கள். யாரு? தேவ தூதர்கள். யாருக்கு வந்து சொல்றான் பாருங்க, யாருக்கு? எனக்கே சத்தியத்தை கத்து கொடுக்கிறான் நம்மாலு, எனக்கே சத்தியத்தை கத்து கொடு நம்மாலு. யாருகிட்ட வந்து சொல்றான் பாருங்க, ஏசப்பா கிட்டயே சாத்தா வந்து எந்த நேரத்துல. இப்போ உங்க எங்க டார்கெட் பண்ணுவானா, உனக்கு பணம் கடன் பார்த்தல இருக்க அங்க டார்கெட் பண்ணுவான் சாத்தான். நீ வரையா என்கிட்ட அன்பா 10 வார்த்தை பேசு ஒரு நாளைக்கு, கண்ணே மணின்னு, உனக்கு 1 லட்சம் பணம் தரேன் அப்படின்னுவான். ஏன்னா உன்னை கொண்டு போய் சின்ன பண்ணமாக்கி உன் ஊர்ல நடுத்தருவில் நிறுத்தி அசிங்கப்படுத்துவான். பண தேவைக்கு, பணம் தேவைன்னா அந்த நேரத்துல அந்த பண தேவையை வச்சு சாத்தா உங்ககிட்ட வருவான். ஒருவேளை உனக்கு வேற ஏதாவது ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை வைத்து அந்த சாத்தாங்க வந்து நிற்பான். ஆக ஜாக்கிரதையா, ஆண்டவர் ஏசப்பா கிட்டயே நல்லா புரிஞ்சுக்கங்க. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னு, நீ தேவனுடைய குமாரன்.
அப்படின்னா இந்த பள்ளத்துல குதி அப்படின்றான். தாழ குதின்னு ஏசப்பா கிட்ட சொல்றான். 40 நாள் முட்டி போட்டு கையை விரிச்சு ஜெபம் பண்ணிக்கிறாரு. எப்படி இருக்கும்? அவர் தேவகுமாரன், அவருக்கு சோர்வு இருக்காது, நமக்கு இருக்கும். அவருக்கு சோர்வு இருக்காது, முட்டி நமக்கு வலிக்கும், அவருக்கு வலிக்காது. அவர் தேவகுமாரன், தேவனுடைய சித்தம், தச்சுரூபம், அவர் திருத்துவ தேவன், அவருக்கு வலிக்காது. அந்த நேரத்தை பார்த்து அவனை செய்கிறான், நீ தாழ குதி, ஏனெனில் பாத்தீங்களா, அவருடைய தூதர்களுக்கு உண்மை குறிச்சு உங்க பிதா அவர் கட்டளையிடுவாரு. அவங்க வந்து அவங்க கையில உன்னை ஏந்தி கொள்வார்கள் என்று பைபிள்ல எழுதி இருக்கிறதே. பாத்தியா ஜேம்ஸ், பாத்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வாமா, வேலைக்கு வாமான்னு அந்த அம்மா வேலைக்கு போச்சு. வேலைக்கு வா வேலைக்கு வா வேலைக்கு வான்னு அந்த அம்மா விசுவாசம் போச்சு. ஒரு குடும்ப தலைவி அந்த மாதிரி என்ன செய்வான்? வந்து நம்ம சூழ்நிலை கண்டு அவன் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இப்ப சங்கீதம் 91:12 வாசிங்க, சீக்கிரம் முடிக்கலாம். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உன்னை தன் கையில ஏந்தி கொண்டு போவார். என்னது சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, வாசிங்க. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். இங்க யார் சொன்னது? இது யார் சொன்னது? இது தாவீதுக்கு ஆண்டவர் அருளின வாக்குத்தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் அருளின வாக்குத்தத்தம். அப்ப பாருங்க, வேதம் சொல்லுங்க, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் என்றால் தேவ தூதர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாரை கர்த்தர் ஏந்தி கொண்டு போவார்? யாருக்கு தேவ தூதனை அனுப்புவார்? அவருடைய பிள்ளைகள், அவருக்கு பயந்தவர்களுக்கு தான் ஆண்டவராகிய தேவன் ஆண்டவர் அனுப்பி உன் பாதம் கல்லில் இடராதபடி, அப்படின்னா உன் வாழ்க்கையில் நீ விழுந்து போகாதபடி, ஒரு தொழில விழுந்து போகாதபடி, ஒரு பிசினஸ்ல விழுந்து போகாதபடி, உன் படிப்புல நீ விழுந்து போகாதபடி, உன் வேலையில விழுந்து போகாதபடி, இல்ல மாம்சத்துல விழுந்து போகாதபடி, உன்னை விசுவாசத்துல விழுந்து போகாதபடி, உன் ஆண்டவர் நம்பிக்கையில விழுந்து போகாதபடி, ஆண்டவருடைய சபைக்கு வராத விழுந்து போகாதபடி, ஆண்டவர் கொடுப்பதில் விழுந்து போகாதபடி, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய விழுந்து போகாதபடி, ஆண்டவர் கொடுத்த சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை மற்றவர்களுக்கு போய் சொல்லி அவர்கள் விழுந்து போகாதபடி அவர்களை ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறாயே, உனக்கு தான் ஆண்டவர் கல்லிலே உன் பாதம் இடறி விழுந்து முறிந்து தரிந்து போகாதபடி ஆண்டவர் அவருடைய கைகளிலே அவர் ஏந்துவா. கைகளை தட்டி, கைகளை தட்டி அவருக்கு மட்டும் பயப்படணும். பிரியமானவர்களே, ஏசப்பாவுக்கு மட்டும் பயப்படணும். சூரியனுக்கு கீழே உங்க பயம் ஏசப்பாவுக்கு இருக்கணும். இரண்டாவது, உங்களை நடத்துகிற போதகர் குடும்பத்திற்கு பயம் இருக்கணும். இந்த 2 பேருக்கு மட்டும்தான். இதுக்கு இடையில முதல்வரா இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கட்டும், பிரதமரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சூரியனுக்கு கீழே ஒருத்தனுக்கும் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஒருவனுக்கும் பயப்படக்கூடாது. ராயனுக்கும் தேவனுக்குரிய தேவனுக்கும் நம்ம நீதியாய் செய்யும் போது ஆண்டவராகிய தேவன் அவர் கைகளிலே நம்ம கல்லிலே நம் பாதம் இடராதபடி அப்படி தாங்கி ஏந்தி தப்பிவித்து பாதுகாக்க, ஏந்தி பாளையம் இறங்கி சூழ்ந்து நம்ம வீட்டை தேவதூதனால் பாதுகாக்கிறவன் நம் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஓய்வு நாட்களை விடக்கூடாது, ஓய்வு நாட்களை விடக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது. நீ அசதியா இருக்கும் போது உன் வீட்டை சாத்தான் ஆட்கொள்ள பார்ப்பான். உன் குடும்பத்தை சாத்தான் கையில் எடுத்துக்கொள்ளுவான். அவன் உன் மனைவி பிள்ளைகளை கையில் எடுத்துக்குவான், உனக்கு விரோதி ஆக்கிடுவான். உன் புருஷனை பிள்ளைகளை மனைவிக்கு விரோதமாக்கிடுவான், குடும்பத்தை அப்படி கந்திரி ஆக்கிடுவான். ஜாக்கிரதையாய் ஆண்டவர் மட்டும்தான் தான் குடும்பத்தை ஏந்தணும். தேவ தூதனை கொண்டு வெரி சிம்பிள்.
கெனசரத் ராஜா, ஊழியக்காரனாகிய எசேக்கியா, சின்ன பையன் தாவீது, ஏசையா, நான் ஜெபிக்க போறேன் நம்ம நாட்டு மக்களுக்காக, வரையா ஆண்டவனே வர. என்ன வயசு இருக்கு தெரியுமா? குறைஞ்சபட்சம் 8வது படிக்கிற பிள்ளைக்கு ஒரு 12-13 வயசு. அந்த வயசுல ஏசையா 2 பேரும் போய் ஏசையும் ராத்திரிலாம் கரங்களை விதிச்சாங்க, முட்டிய போட்டாங்க. என்ன சொல்லி கொடுத்தான் தெரியுமா? கெனசரத் ராஜா, எசேக்கியா சொல்றத கேட்காதீங்க, அவனால ஒருவேளை சோறு போட முடியாது. அந்த எசேக்கியா, அந்த ஊழியக்காரன் பிச்சைக்காரன், அவன் பரதேசி, அவன் பேச்ச கேட்காதீங்க. அவன் பேச்ச கேட்டான்னா நீ பிச்சைக்காரன் ஆயிடுவ. அவன் பேச்ச கேட்டு அவன் பின்னாடி போகாதீங்க. தேவன் ஏசுன்னு அவன் போவாத. அப்படி என்று கெனசரத் ராஜா ஆள் அனுப்பி சொன்னான் அந்த ஜனங்கள் மத்தியில், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில். ஆனால் ஊழியக்காரன், ஆண்டவரே என் ஜனங்களுடைய சிந்தனையை மாற்றுகிறார்கள், என் ஜனங்களுடைய சிந்தனைகளை மாற்றுகிறார்கள் என் ஆண்டவரே என்று ராவெல்லாம் கரங்களை விதித்துதான் என் மக்களையும் என் மண்ணையும் என் மக்களையும் காப்பாற்றும் ஆண்டவரே அப்படி என்று கரங்களை விரித்து கதறினான். ஒரே ராத்திரி ஒரே ஒரு தூதன் கெனசரத் ராஜாவுடைய பாளையத்தில் இறங்கி, ஒரு தூதன், வேதத்தை புரட்டி பாருங்கள், ஒரே ஒரு தூதன் அனுப்பினார். அவன் போய் 1,09,000 பேரும் அவன் பாளையத்தில் இருந்த அத்தனை பேரையும் அவன் சங்கு அறுத்து போட்டான். ஒரு தூதன் எல்லாரையும் அறுத்து போட்டான், எல்லாரையும் கொன்று போட்டான். ஒரே ஒரு தூதன் கொன்று போட்டு கடைசி ஒருவன் அந்த ராஜா கெனசரத் இருந்தான். காலையில எழுந்து கண்ணை தொடச்சிக்கு, நம்ம தூக்கி வர பத்தியா, கண்ணை தொடச்சிக்கிறான், தொடச்சி அப்படி வரான், அப்படியே பால்கனி வழியா பார்க்கறான். பாளையம் முழுவதும், வீடு முழுவதும் வெறும் போனோம். 1,09,000 பேர் வெறும் போனமா கிடக்குது. பார்த்து பயந்து அப்படி பார்த்து கண்ணாடி போட்டு பார்க்கறான். பார்த்தா எல்லாம் செத்து போய் கிடக்குது. ஓட்டம் பிடிச்சான். அவனுடைய கர்ப்ப பிறப்பாகிய அவன் ஊர்ல கோயில், இந்து கோயில், அங்க நோக்கி ஓடினான். அவன் கர்ப்ப பிறப்பு சூலத்தை எடுத்தான், குடல்ல வயிற்றுல குத்தினான். குத்தி அந்த குடலை உருவினான். உருவி அவன் கழுத்துல மாலையை போட்டு அவன் ரத்தத்தை குடித்தான். அங்கே அவன் செத்து போனான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுகிற நீங்கள், உங்களை நடத்துகிற தேவ மனிதர்களாகி எங்களுக்கு பயப்படுகிற நீங்கள், உங்களைத்தான் உன் தலையிலிருந்து வெள்ளை முடிக்கு பலவீனமா இருக்கும். கருப்பு முடி நல்லா ஊட்டமாக இருக்கும். ஆனால் கருப்பு முடி கூட இல்லை, உன் தலையில் இருக்கிற ஒரு வெள்ளை முடிய ஒருவனாலும் பிடுங்கவே முடியாது. பிடுங்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிற ரோமர் ஆண்டவர் அங்க சங்கீதம் 103:20 வாசிக்க கேட்கலாம். உம்மை காக்கும்படிக்கு, மூன்றாவதாக உம்மை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உம்மை காக்கும்படிக்கு சங்கீதம் 103:20, அங்க ரோமர் 8:17 வாசிக்கலாம். உம்மை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவார். வாசிங்க. He will command his angels to guard you என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே உம்மை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவார். வாசிங்க 103 சங்கீதம் 20. எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் கடைசி வாசிங்க. எல்லாரும் ரெடி? 1 2 3 வாசிங்க. சங்கீதம் 103:20 வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின் படி செய்கிற பலத்த சைரவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கைகளை தட்டி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை. நீங்க யாரு? வசனத்தை நல்லா பாரு. நீங்க யாரு? சைலஜா நீ யாரு? டயானா நீ யாரு? நோ, அதை தாண்டி சொல்லுப்பா கட்சி, சொல்லு சத்தமா சொல்லு. யாரு நீ? யார்? சத்தமா யார் அப்படின்னு கூட சத்தம் வரமாட்டுமா? சத்தமா சொல்லு. யார்? கர்த்தருடைய தூதன். நீ யார்? நீங்க யார்? ஹலோ ஜேம்ஸ், நீ யார்? நல்லா பாருங்க.
வசனத்தை ரெடி 1 2 3 வாசிங்க எல்லாரும். கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற அப்படின்னு நிறுத்துங்க. நீங்களா எதை கேட்கறீங்க? யாருடைய வார்த்தை கேட்கறீங்க? இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருந்த யாருடைய வார்த்தை? சத்தமா? பின்னாடி சத்தமா? நகோமி யாருடைய வார்த்தை? என் புருஷன் திட்டத்தை தான் நான் கேட்கிறேன். அப்படியா? அந்த மனுஷன் திட்டவே மாட்டாரு. என்ன சொல்லு பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க. யாருடைய வார்த்தைய? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு. யாருடைய வார்த்தை கேட்கறீங்க? இப்ப யாருடைய வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய யாருடைய? ஆண்டவர் இயேசுவினுடைய வசனத்தின்படி செய்கிற. இப்போ அவருடைய வார்த்தையை கேட்கறீங்க, அவர் வசனத்தின்படி செய்கிற. இப்ப நீங்க அவருடைய வசனத்தின்படி செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்யணுமா செய்யக்கூடாதா? வசனம் என்ன சொல்லுது? ஓய்வு நாளுக்கு வாங்குதா இல்லையா? வசனம் என்ன சொல்லுது? ஓய்வு நாளுக்கு வாங்கன்னு சொல்லுதா இல்லையா? எப்பா நீ இவ்வளவு சொன்னாலும் சரி, ஏசுனார் சொன்னாலும் சரி, அடுத்த வாரம் நான் வரமாட்டேன், எனக்கு வேலை இருக்குது, நான் பைலாவரம் போகணும். என்ன வாரம் போகணும்? பைலாவரம் போகணும். நான் என் பொண்ணு நகருக்கு போகணும், நான் சூனாம்பேட்டுக்கு போகணும், அப்படித்தானே? நான் அத்தத்துக்கு போகணும், நான் வியாசாரபடிக்கு போகணும். இந்த வசனத்தின்படிலாம் நான் கேட்க மாட்டேன். நீ கேட்கலன்னா யார் போடுவான்? யார் போடுவான்? சாத்தான் போட்டு திருப்பி 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 போட்டு மிதி 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 மிதிப்பான். அவன் சாத்தான் மிதிக்கணுமா? இல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற. அப்ப அவருடைய வார்த்தையை கேட்கணும், முதல்ல கூர்ந்து கவனிக்கணும், அந்த வார்த்தையின்படி செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய யாருடைய? இயேசு கிறிஸ்துவனுடைய தூதர்களே. யார் நீங்க? நீங்க யாரு? யாரு? ஹலோ, நீங்க யாரு? யாருடைய தூதர்கள்? ஐயா ஆபிரகாம் யாருடைய தூதன்? நத்தத்துக்கு இந்த ஆபிரகாம் தான் தூதன். என் சொந்தக்கார ஒரு குடும்பம் வந்தாங்க, பொருளங்க முறுக்கு அதிரசம் எல்லாம் செஞ்சுக்கணும். அந்த ஊர் பக்கம் தான். ஏன்னா எப்போ அந்த பொருளங்க எனக்கு பிடிக்கும். திடீர்னு நான் போன் பண்றாங்க, இந்த மாதிரி பொருளங்க செஞ்சுக்கணும் வரேன்னாங்க. ஓகே, ஏன்னா அந்த காலத்துல செஞ்சு கொடுப்பாங்க, அதெல்லாம் இப்ப கிடைக்காது. அவங்களுக்கு வயசாகி போச்சு. அப்ப வந்தாங்க. அப்ப பேசிட்டு சொன்னேன், நம்ம சொந்தக்கார அவங்க தான் எதுக்கோ ஒண்ணு எடுத்தாங்க. இவங்களை எடுக்கும்போது இவங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. பேச ஆரம்பிக்கும் போது தான் சொன்னேன், நத்தம் தானே ரத்தனம். எப்பா ஒரு நாள் பார்த்தேன், காத்தாங்கடியில சூப்பரா போறாரு. அவரு கூட நடக்கத்தான் முடியல, செத்துருவாருன்னு சொன்னாங்க. நம்ம ஊர்ல கிராமத்துல நல்லா இருக்கிறாரு. எப்படி இருக்கிறார் தெரியுமான்னு சர்ச்சுக்கு வந்தாரு. இன்னைக்கு குடும்பமே பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு, நடு பொண்ணு, 4 பொண்ணும் சர்ச்சுக்கு. அப்படியா? அத்தாம்பா நல்லா இருக்கிறாரு. இவர் போய் சொல்லல, இவர் ஒரு தூதனா காட்சியளிக்கிறார். அல்லேலூயா. அவர் வர்றத போறத பாக்குறாங்க, அவர் எப்படி நடக்கிறாருன்னு பாக்குறாங்க. இது வரைக்கும் அவருக்கு எத்தனை பேருக்கு சொன்னாரு சொல்லல, உங்க பொண்ணுங்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் பாருங்க, அவருடைய சாட்சியை இன்னும் இருக்கிற சொந்தக்கார பந்தக்காரங்க அவரை பார்த்து இவருக்கு இருக்கிற அந்த சுகத்தை பார்த்து அவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் கர்த்தர் உங்களை என்னன்னு சொல்ல கேட்கிறாரு. உங்களை என்னன்னு சொல்றாரு? தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய தூதர்களே. நீங்க யாரு? நீங்க யாரு? சத்தம் கேட்சா? பாய் மட்டும் ஆசிது. இப்ப ஒரு பாம்பு வந்துச்சு பக்கத்துல, என்னன்னு சொல்லிட்டு ஓடுவீங்க? அம்மா உள்ள இருப்பாங்க, அம்மா பாம்பு பாம்பு அப்படின்னுவியா? இப்படி சொன்னா அம்மா
அம்மாவுக்கு கேட்காது. பாம்பு டப்புன்னு பொட்டுன்னு போட்டு அது போய்கிட்டு இருக்கும். வாயை திறந்தா நீங்க யாருன்னு கேட்டா, நான் உங்களை சிரிக்கிறதுக்காக சொல்லல, நல்ல வாயை திறந்து என்ன சொல்லணும், நீங்க யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லு, கை கொடுத்து, ஹேய் எழுப்பு தூங்குறவள், ஹேய் ஹேய் எழுந்துரு சொல்லு, எழுந்துரு தூங்காத. சகோதரா சொல்லு, சகோதரா சொல்லுங்க பா, சகோதரா சகோதரா சகோதரி, நீ யார் தெரியுமா? உன் தகுதி தெரியுமா? உன் தகுதி என்ன தெரியுமா? நீதாயா ஏசப்பா அனுப்பின தூதன். உன் ஊருக்கு, உன் ஊருக்கு, உன் வீட்டுக்கு, உன் குடும்பத்துக்கு நீதான் தூதன். நீதான் தூதன். உன் மகிமை, உன்னுடைய கணம், உன்னுடைய பொசிஷன், நீ தூதன். ஏஞ்சல் கைகளை தட்டி, கை இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? அதிர்ஷ்ட சுரமா தட்டு, நல்ல கையை தட்டு பார்க்கலாம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? கைகளை தட்டு. கைகளை தட்டுகிறாரு. அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ஸ்தோத்தரியுங்கள், அவரை ஸ்தோத்தரியுங்கள். ஆக தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள், அவரை ஸ்தோத்தரியுங்கள். எக்கால சத்தம், எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், நேசர் வருகின்றார். வெயிட் வெயிட், நீங்க எந்த கூட்டம்? சத்தமா? தாய்மார்களை, வயசாயிருக்கலாம் உங்களுக்கு, நீதான் தேவதூதன். அம்மா பாட்டியா இருக்கலாம், சரஸ்வதி நீ தூங்கிக்கின்னு இருக்கலாம், ஆனா சர்ச்சில் வந்து உட்கார்ந்து பாரு, நீதான் ஆண்டவருடைய தூதன். ஆனால் நீதான் தேவ தூதன். ஆக நீங்க யாரு? நீங்க யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு நீங்க? யாரு? யாரு? தேவ 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 தூதன். வாசிங்க. எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், நேசர் வருகின்றார். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போ. எல்லாரும் எழுந்து, ஒரு நொடி பொழுது மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போ. ஆமென். குதூகலம், குதூகலம், குதூகலம். கைகளை நல்லா தட்டி, வாய்களை திறந்து, ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். மீண்டும் சொல்லுவோம், குதூகலம், 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 குதூகலம். கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். சொல்லுங்க சொல்லுங்க, குதூகலம், கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே. எல்லாம் பரிசுத்தம் நிரம்புங்க. நல்ல கைகளை. மம்மி ப்ளீஸ் கம். அம்பா வாங்க முன்னாடி. குதூகலம், 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 குதூகலம். சொல்லுங்க, குதூகலம், குதூகலம், குதூகலம். கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். சொல்லுங்க, வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோ. ஒரு மனமாய் கூடி எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், நேசர் வருகின்றார். சொல்லுங்க, எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுது மறுரூபம் ஆவோம், மகிமையில் பிரவேசிப்போம். ஒவ்வொருவரையும் பாளையம் இறங்கி
சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே.